சற்று முன் கொடநாடு வழக்கில் எடப்பாடி போனில் பேசிய ஆதாரம் வெளியானது. அதிர்ச்சியில் அதிமுகவினர். கைதாகும் எடப்பாடி. வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். சிக்கும் முக்கிய புள்ளிகள். யாருடன் போனில் பேசினார்கள்? 8000 பக்கம் கோடநாடு வழக்கு நாளை விசாரணை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட பிஜின் குட்டி உள்ளிட்ட 8 பேரின் செல்போன் சிம் கார்டுகள் குறித்த விவரங்கள் 8000 பக்க அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கோடநாடு வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஏப்ரலில் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். கோடநாடு எஸ்டேட்டில் இருந்த முக்கிய ஆவணங்கள், பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கினர். இதற்கிடையே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிலர் அடுத்தடுத்து மர்மமான முறையில் இறந்தனர். ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் என கூறப்படும் கனகராஜ் சாலை விபத்தில் மர்மமான முறையில் மரணமடைந்தார். கோடநாடு எஸ்டேட்டில் சிசிடிவி கேமராவை கண்காணித்து வந்த ஆபரேட்டர் தினேஷ்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு 6 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் தீர்க்கப்படாமலே உள்ளது. இதையடுத்து கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடி போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை, நீலகிரி, சேலம் பகுதிகளில் சிபிசிஐடி போலீசார் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரை 189 சாட்சியங்களுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே தான் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பிஜின் குட்டி, தீபு, ஜாம்ஜீர் அலி உள்ளிட்ட 8 பேரின் செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் குறித்த தகவல் பரிமாற்ற விவரங்கள் கிடைத்ததால் அடுத்த கட்ட விசாரணைக்கு உதவியாக இருக்கும் என சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் கூறினர். இதையடுத்து அவர்களின் செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகளை கோவையில் உள்ள தொழில்நுட்ப ஆய்வகத்துக்கு நீதிமன்றம் அனுப்பி ஆய்வு செய்யுமாறு கூறியது. இதையடுத்து கோவை தொழில்நுட்ப ஆய்வகத்தில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களின் செல்போன்கள், சிம் கார்டுகள் வழியாக 2017 காலகட்டத்தில் நடந்த தகவல் பரிமாற்றங்கள் குறித்த விவரம் 3 பென்டிரைவ்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அது பற்றிய விவரங்கள் 50க்கும் மேற்பட்ட பக்கங்களில் அறிக்கையாகவும் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விவரங்களை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் பெற்று சென்றனர். இந்த நிலையில் இந்த விவரங்களை கொண்டு 8000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சிபிசிஐடி போலீசார் தயார் செய்து உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. கோடநாடு கொலை கொள்ளை குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த நபர்கள் அதிமுகவினர் யாருடனும் பேசினார்களா? முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பில் இருந்தார்களா? அல்லது கொலை கொள்ளை குறித்து வேறு ஏறும் பேசினார்களா என்ற விவரங்கள் தெரிய வரலாம் என்பதால் பரபரப்பு நிலவுகிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் போனில் பேசிய ஆதாரம் சிக்கியுள்ளதாகவும், இந்த வழக்கில் உறுதியாக எடப்பாடி கைது செய்யப்படுவார் என்றும் அதிர்ச்சி தகவல் வெளிவந்து அதிமுக தொண்டர்களை பதட்டமடைய வைத்து வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.